ரஷ்ய அதிபர் புதின் ரஷ்யாவை அழிக்கிறார் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்டு ட்ரம்ப் திங்கட்கிழமை பதவியேற்றுக் கொண்டார். பதவியேற்பு விழா வாஷிங்டனில் உள்ள கேபிட்டல் ஒன் அரங்கில் நடைபெற்றது. இதில் உலக தலைவர்கள், தொழில் அதிபர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பதவியேற்ற பின் அடுத்தடுத்த அதிரடி அறிவிப்புகள் வெளியாகி வருகின்றன. 42 முக்கிய ஆவணங்களிலும் பல நிர்வாக ரீதியான உத்தரவுகள் என 100க்கும் மேற்பட்டவற்றில் கையொப்பமிட்டுள்ளார். அமெரிக்காவில் ஆண், பெண் இருபாலருக்கு மட்டுமே அனுமதி, உலக சுகாதார அமைப்பிலிருந்து வெளியேறுவது உள்ளிட்ட முக்கிய முடிவுகளும் இதில் அடங்கும். இந்நிலையில் பதவியேற்ற பின் உக்ரைன் போர் குறித்தும் ரஷ்யாவை கடுமையாக ட்ரம்ப் சாடியுள்ளார். 2022 பிப்ரவரி மாதம் தொடங்கி உக்ரைனில் ஏறக்குறைய சுமார் 3 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் ஒப்பந்தத்திற்கு ரஷ்ய அதிபர் புதின் இணங்க வேண்டும் என்றும், இல்லையெனில் ரஷ்யாவுக்கு பெரிய சிக்கல் ஏற்படும் என்றும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தனது ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதின் ஒரு ஒப்பந்தத்திற்கு வர வேண்டும், ஒப்பந்தத்திற்கு இணங்காமல் அவர் ரஷ்யாவை அழிக்கிறார் என்று தான் நினைப்பதாகவும், பணவீக்கம் உள்ளிட்டவற்றால் ரஷ்ய பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். மேலும் புதினை சந்திக்கவும் ட்ரம்ப் விருப்பம் தெரிவித்துள்ளார். தனது முந்தைய ஆட்சி காலத்தை நினைவு கூர்ந்த ட்ரம்ப் புதினுடன் உச்சி மாநாட்டில் பங்கேற்றது பற்றியும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் போரை முடிவுக்கு கொண்டு வர அமைதி ஒப்பந்தம் தேவை என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தன்னிடம் கூறியதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேற்கத்திய நாடுகள் அடங்கிய நேட்டோ கூட்டமைப்பில் உக்ரைன் இணைந்தால் தங்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்று கூறி ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்தது குறிப்பிடத்தக்கது.